வந்து என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை சட்டத்தில் பதியப்பட்ட வழக்குகள் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மறுக்க முடியுமா? இதை இல்லை என்று சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லை, மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மாநில குற்றவியல் அந்த துறையில் சமீபத்தில் தகவல் அறியும் சட்டத்தில் வந்து கேட்டு பெறப்பட்ட அந்த தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வெறும் 419 வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. 419 என்பது அதிகம்தான், ஆனால் 419 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. படிப்படியாக 1500 இப்படி படிப்படியாக உயர்ந்து இறுதியாக பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு 2419 வழக்குகள் பாலியல் வன்கொடுமை சட்டத்தில் பதியப்பட்டிருக்கிறது. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன். இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் தான் இன்றைக்கு பெண்கள் இந்த அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெரிய அளவில் பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருப்பது இந்த பொள்ளாச்சி, அதாவது இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக பெண்களுடைய எதிரி அரசாக இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டிருக்கிறது. ஆனால் இதை தட்டி கேட்கின்ற எதிர்க்கட்சினா என்ன? இது போன்ற வன்கொடுமைகளை, பாலியல் வன்கொடுமைகளை, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி ஆளுகிற அரசுகளை தட்டி கேட்கின்ற, சுட்டிக்காட்டுகின்ற பணியை தான் எதிர்க்கட்சி பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் தான் எங்களது கழகத் தலைவர் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி என்று ஒரு போராட்டம் நடத்த சொல்லி எங்களது மகளிர் அணி செயலாளரை அனுப்பி வச்சார். ஆனால் அதற்கு பதில் கொடுக்கின்ற வகையில் ஒரு இழிவான ஒரு கூட்டத்தை நடத்தி நேற்றைக்கு பொள்ளாச்சி ஜெயராம சொல்கிறார், நான் வந்து உடனடியாக வந்து நான் பதவி ராஜினாமா பண்ணுறேன், இல்லை நீங்கள் செய்ய தயாரானு கேட்டிருக்கிறார். நாங்கள் சொல்ல தேவையில்லை. அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகமே சொல்லிட்டு இருக்குது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற அந்த பாலியல் குற்ற வழக்குக்கு எதிராக, அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் பின்புலமாக இருந்திருக்கின்றார்கள். அவங்க தான் ஆதரிக்கிறாங்க, அந்த குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லலை. பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு உறுதுணையாக இருந்து அந்த குற்ற வழக்கை மழுங்கடிக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடியவர் தான் இந்த பொள்ளாச்சி ஜெயராம் என்பது நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அதற்கு உறுதுணையாக இருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதை போல உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவர்கள். ஆகவே தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, உலகை குலுக்கிய, அனைத்து தாய்மார்களுடைய இதயத்தை வெடிக்கி செய்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றத்தை செய்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய துணை போகின்ற அதிமுக நிர்வாகிகளையும் அதற்கு உடந்தையாக இருந்த அதிமுகவினரையும் உடனடியாக CBI காவல்துறை CBI வந்து இனியும் காலதாமதப்படுத்தாமல் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள. இப்போவே பார்த்தீங்கன்னா 2 வருஷ காலதாமதமாகிவிட்டது. இந்த 2 வருஷ காலதாமதமே வந்து குற்றவாளிகளை தப்பிக்க செய்வதற்காக அதிமுகவை சேர்ந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் SP வேலுமணி அவர்களும் அதை போலவே பொள்ளாச்சி ஜெயராமனும் அந்த குற்றத்தை தடுப்பதற்காகவே, அந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக, இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுடைய அரசுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடியவருடைய மகன்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது அனைவருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் CBI வளையத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள், விரைவிலே கைது செய்யப்படுவார்கள் என்ற தகவலை பொதுமக்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இந்த வழக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நிர்வாகி அருளானந்தம் மாட்டியிருக்காரு. ஏற்கனவே புகார் கொடுத்த அந்த மாணவியினுடைய சகோதரர் வந்து அதிமுகவை சேர்ந்த பார் நாகராஜ் வந்து அடிச்சு உடைச்சிருக்கார். அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே அதிமுகவில் பொள்ளாச்சியில் உயர் பதவி வந்திருக்கு, அந்த வீடியோ வந்திருக்கு. அந்த பெண் வந்து அண்ணா காப்பாற்றுங்க, என்னை விடுங்கன்னு சொல்லி கதற வந்து, அந்த கதறல் வந்து சாதாரணமானதல்ல. அதாவது அதிமுகவுடைய நகர மாணவரணி செயலாளராக அவர் இருக்காருங்க. யார்? அருளானந்தம். அவர் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு முக்கிய நிர்வாகியாக அந்த நகரத்தில் இருக்கார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரியில் வந்து அந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த மாணவியினுடைய சகோதரர் வந்து வழக்கு கொடுத்துருக்கார். அந்த வழக்கு கொடுத்த அந்த சகோதரரை வந்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நாகராஜ் என்ற ஒருவர்
கடுமையாக தாக்கியிருக்கிறார். அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் கூட வந்திருக்கார். முதலமைச்சர் கூடவே படம் எடுத்திருக்கார். அப்போ பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய அந்த மாணவியினுடைய சகோதரர் கொடுத்த வழக்கை வந்து திரும்ப பெற கோரி இவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வந்து அடித்து உதச்சிருக்கிறாங்க. இது ஒன்றே சாட்சி தாங்க.